மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு ஆண்டவரே? இந்த மண்ணுலகிலே உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. நீர்தானே என் வாஞ்சை. உம்மை நான் பற்றி கொண்டேன். அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோம், அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே பற்றி கொண்டேன். பாடுவோம். நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே பற்றி கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? கொஞ்சம் செஞ்சு பாடுவோமா? அப்படியே நிக்க கூடாது. லெஃப்ட் ரைட், கொஞ்சம் காலை லெஃப்ட் ரைட் லேசா அசைஞ்சி, கொஞ்சம் அசைஞ்சி, பக்கத்தில் திரும்பி, பக்கத்தில் லெஃப்ட் ரைட் திரும்பி, கையை தட்டி. உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. பாடுவோம். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர். உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. எல்லாரும் நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? சொல்லுவோமா? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர, ஓ ஜீசஸ், உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா. சொல்லுங்க வாயை திறந்து. என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும்
மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? இறையேசுவில் பிரியமுள்ள அருமை சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருச்சபையிலே மூவொரு இறைவனின் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆண்டவர் இறைவன் கடவுள் யாவே என்று அழைக்கக்கூடிய இந்த கடவுள் ஒரே கடவுள்தான், ஆனால் 3 ஆட்களாக செயல்படுகிறார்கள் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இதற்கு முதல் காரியம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, விடுதலை பயண நூல்கள் 34வது அதிகாரம் 4வது வசனத்திலே கடவுள் மோயிசினிடம் பேசுகிறார். மோயிசன் என்ன செய்கிறார்? இந்த 10 கட்டளைகள் கொடுக்கக்கூடிய அந்த கற்பலகையை கையில் எடுத்துக்கொண்டு மலை மீது ஏறுகிறார். அங்கே மலை மீது ஏறுகின்ற பொழுது இயேசு என்று சொல்வதை விட விண்ணக தந்தை அல்லது யாவே இறைவன், காரணம் அவர்கள் யாவே என்று அழைத்தார்கள், அவர் அங்கே கடந்து வருகிறார். அப்பொழுது அங்கே ஒரு குரல் கேட்கிறது, ஆண்டவர் ஆண்டவர், ஆண்டவர் இரக்கமுள்ளவர், ஆண்டவர் அன்பு செய்யக்கூடியவர் என்ற ஒரு குரல் கேட்கிறது. ஆகையால் தான் கடவுளின் பெயர் ஆண்டவர் என்று இன்றும் அழைத்து கொண்டிருக்கிறோம். இந்த லார்ட், ஆங்கிலத்திலே இந்த லார்ட் என்று சொல்லுகிறார்கள். அவருடைய பெயராக பழைய ஏற்பாட்டிலே யூதர்கள் யாவே என்று அழைத்தார்கள். ஆகையால் முதலில் ஆண்டவர் தன்னுடைய பெயரை ஆண்டவர் என்று வெளிப்படுத்தியது இந்த விடுதலை பயண நூல் 34வது அதிகாரம். அதன் பிறகு நாம் பார்க்கின்ற பொழுது இதை தெளிவாக சொல்லக்கூடியது நமது ஆண்டவர் இயேசு. யோவான் நற்செய்தி முழுவதுமே அவர் சொல்லக்கூடியது, அதுவும் மிகவும் தெளிவாக, தந்தையே நாம் ஒன்றாக இருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக என்று தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார். நாம் ஒன்றாக இருப்பது போல. அடுத்தபடியாக இயேசு சொல்லக்கூடியது, நான் ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புகிறேன், நான் முதலில் செல்ல வேண்டும், அப்பொழுதுதான் தூய ஆவியானவர் வருவார் என்ற ஒரு செய்தியை மையப்படுத்துகிறார். அப்படி என்றால் தனக்கு அந்த கடவுளுடைய தன்மை என்பது மூவராக இருக்கிறார்கள் என்பதன் முழு வெளிப்பாடாக இந்த யோவான் நற்செய்தி அமைந்திருக்கிறது. இதைவிட நமக்கு மிக சிறப்பான ஒரு காரியம், புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே அவர் அங்கே மக்களை எப்படி அவர் சந்திக்கிறார், அல்லது மக்களை முதலில் அவர் மக்களிடம் பேசும் பொழுது எப்படி அவர்களுக்கு ஆசி வழங்குகிறார் என்பது ரொம்ப முக்கியம். அதில் என்ன சொல்கிறார் சின்னப்ப, நீங்கள் பூசையில் கூட ஒவ்வொரு நாளும் குருவானவர் சொல்லுவதை பார்த்திருப்பீர்கள். பிதாசுதன் போட்ட உடனே குருவானவர் சொல்லுவது, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இதுதான் 2 கொரிந்தியர் அந்த கடிதத்திலே புனித சின்னப்பர் அந்த மக்களுக்கு வாழ்த்துக்குரிய செய்தி, அந்த மூவர் இறைவனின் ஆசீர்வாதம். இதைவிட கத்தோலிக்க திருச்சபையிலே நமக்கு மையமாக இருப்பது இயேசு ஆண்டவர் அந்த சீடர்களுக்கு மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரத்தில் சீடர்களை உலகெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லக்கூடியவர் சொன்னது, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரிலே திருமுழுக்கு கொடுங்கள். ஆக கடவுள் 3 ஆட்களாக செயல்படுகிறார் என்பதை மையப்படுத்துகிறார். ஒரே கடவுள்தான், நபராக 3 செயல்பாடுகள். அப்போ விண்ணக தந்தை கடவுளா? கடவுள். மகனாகிய இயேசு கடவுளா? கடவுள். இந்த சுதனா அடுத்ததாக 3வது நபராகிய பரிசுத்தாவி கடவுளா? கடவுள். ஆம் அன்புக்குரியவர்களே, இது ஒரு விசுவாசத்தின் மறைபொருள், ஆனால் கடவுளின் தன்மை. புனித அகஸ்தீனார் அவர் தான் இன்றைக்கி நாம் சொல்லக்கூடிய இந்த விசுவாச பிரமாணம், அநேக மறைக்கல்வியெல்லாம் அவர் கொடுத்தது தான். புனித அகஸ்தீனார் மிகப்பெரிய ஒரு மறைநூல் அறிஞர், மறையியல் வல்லுனர், அதே போன்று தத்துவ ஞானி, அடுத்து ஒரு புனிதர். அவர் ஒரு ஆயர், ஒரு புனிதர். இவர் கொடுத்த விளக்கம்
என்னவென்று பார்க்கின்ற பொழுது, இவர் இந்த மூவரு இறைவனை எப்படி விவரிக்கலாம் என்று ஒரு நாள் கடற்கரையிலே நடந்து கொண்டிருக்கிறார். அவர் கடற்கரையில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு சிறிய குழந்தை ஒரு சிற்பியை வைத்து கொண்டு கடல் தண்ணீரை கொண்டு வந்து கரையில் ஊற்றுகிறது. அப்போ இவர் கேட்குறார், குழந்தாய் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறார். அந்த குழந்தை சொல்லுகிறது, பிஷப், நான் இந்த கடல் தண்ணியெல்லாம் இந்த சிப்பியை வச்சு கரையில் கொண்டாந்து சேர்க்க போகிறேன் அப்படிங்குது. அப்போ இவர் சிரிக்கிறார். சிரித்து கொண்டு, குழந்தாய் அதை எப்படி செய்ய முடியாதுல்ல தங்கம், அப்படியா செய்வோம், அப்படி எப்படி முடியும், பெரிய கடல் பற்றியா அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த குழந்தை அவரிடம் சொன்னது, ஆமாம் பிஷப், இது பெரிய கடல், இதை செய்ய முடியாது, நான் இந்த தண்ணீரெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. நீங்கள் மட்டும் கடவுளை எப்படி விவரிக்க முடியும், கடவுள் இப்படித்தான் என்று உங்களால் எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டவுடன் இவருக்கு அங்கே அதிர்ச்சியில் ஆழ்ந்து போகிறார். அந்த குழந்தை மறைந்து விடுகிறது. ஒரு வானதூதர் அவருக்கு ஒரு ஞானத்தை கற்பித்திருக்கின்றார். அதனால்தான் அவர் இதை தெளிவாக எழுதுகிறார். மூவொரு இறைவன் என்ற ஒரு படிப்பினையை, இந்த படிப்பினையை இன்று குரு மாணவர்கள் படிக்கின்ற பொழுது அநேக மாணவர்கள் ஃபெயில் ஆகிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட். 3 ஆட்கள் ஒரே கடவுளாக இருக்கிறார்கள். இதனுடைய மையக்கருத்து என்ன? நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மையக்கருத்து, கடவுள் 3 தன்மையில் ஒன்றாக இருப்பது போல, அந்த இயேசு யோவான் நற்செய்தியில் ஜெபிப்பது போல, நாமும் நம்மோடு வாழக்கூடியவர்களோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும், ஓருடலாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மையப்படுத்துகிறார். இன்று நம்முடைய குடும்பங்களிலும் இது மிக மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது என் அன்பு மக்களே. ஆதலால் நாம் ஒற்றுமையும் சமாதானத்தையும் மையப்படுத்தி வாழ்கின்ற பொழுது தமத்திருத்துவ பிரசன்னம் நம்முடைய குடும்பங்களில் ஆட்சி செய்வார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமத்திருத்துவமாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. என் அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நாளில் தேவாதி தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களிலும் உங்கள் குடும்பத்திலும் பெருகி வருவதாக. நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. சங்கீதம் 103 அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். இன்னைக்கு அநேகருக்கு குணம் அடையாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. சமீபத்தில் ஒரு சகோதரி அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மிக மெலிந்த நிலையில் மருத்துவம் எல்லாம் பார்த்தும் பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு நலிவுற்ற நிலையில் அவர்கள் வந்தார்கள். அப்போ அவங்கள அவருடைய உறவினர் அழைத்து கொண்டு வந்தவர் சொன்னாரு, என்னன்னே தெரியல, டாக்டர்லாம் பார்த்துட்டோம், என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டோம், ஒன்றும் சுகம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த நிலைமையில் அந்த சகோதரியை அழைத்து அவர்களோடு சில நிமிடங்கள் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும்படி தெய்வ வசனத்தை சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்பொழுது அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். சில நிமிடங்கள் கழித்து அவர்கள் பேசினார்கள். நீண்ட காலமாய் என்னுடைய மனதை ஒரு காரியம் ஒவ்வொரு நாளும் அழுத்திக் கொண்டே இருக்கிறது. நான் செய்த பாவங்கள், குற்றங்கள், தவறுகள் என் கண்முன்னே இருக்கிறது. அதை நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு மனம் சோகமடைந்து போகிறது. யார்ட்டையும் பேச விரும்பல, வியாதியும் பலவீனம் என்னை தாக்கியது என்று அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த சகோதரிக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தோம். உன் மனசுல இருக்கிற இந்த பாவ குற்ற உணர்விலிருந்து இயேசு உன்னை மன்னிப்பார். நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்து அந்த நாளிலே நடந்த ஜெபத்திலே அவர்கள் பங்கெடுத்தார்கள். பாருங்கள், மருத்துவர்க்கெல்லாம் மேலான மருத்துவர் இந்த மகளை ஆசீர்வதித்தார். நோய் நீங்கியது. எல்லார் கூட கலகலப்பான சந்தோஷமா இருக்கிறார். நீங்க கூட ஒருவேளை வியாதியிலையும் பலவீனத்திலையும் வாடுகிறேனே
நான் செஞ்ச தவறுகளும் பாவங்களும் என்னை அழுத்துகிறதேன்னு உட்கார்ந்திருக்கீங்களா? பிரியமானவர்களே, இயேசு நம் பாவங்களை மன்னிப்பார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இயேசு ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து சொல்றார், மகனே மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு நீ எந்த இடத்துல இருக்கிறியோ முழங்கால் படியிட்டு, இசப்பா என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லிப்பார். உன் குற்றங்களை மன்னிப்பார். எல்லா நோயிலிருந்தும் இயேசு உனக்கு விடுதலை தருவார். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி மன்றாடுகிற இவர்கள் மீது தயவாய் மனம் இறங்குவீராக. உம்முடைய வல்லமை, உம்முடைய இரக்கம் பெரியது. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல தேற்றுகிறவர் நீர். இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும். மனதில் இருக்கிற எல்லா குற்ற உணர்வுகளும் வெளியேறட்டும். உடல் நோய்கள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். சங்கீதம் திருப்பாடல் 103:3 படி மனதிற்கு சமாதானத்தையும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. மரியே வாழி.